அன்புடன் உங்கள் அன்பு சகோதரன். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தம் பாரத்தை உண்டாக்குகிறது. வருத்தம் பாரத்தை உண்டாக்குகிறது. அந்த பாரம் சுமையாய் மாறி போகிறது. அப்படிப்பட்ட எல்லா மக்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். அவர் சொன்னால் நிச்சயம் தருவார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அவரிடத்தில் மாத்திரம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் நுகம். இந்த நுகத்தை வைத்துக்கொண்டு, அவர் கொடுக்கிற நுகத்தை நம்மேல் போட்டுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பொதுவாக ஆசிரியர்களுக்கு சாந்தமும் மனத்தாழ்மையும் இருப்பது கொஞ்சம் கடினம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லா ஞானமும் உடையவர், எல்லாமே அவருடையது. அப்படி இருக்க அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறதாம்? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரானால், அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்வோமானால், அது எவ்வளோ பெரிய சமாதானத்தை உண்டாக்கும், அது எவ்வளோ பெரிய இளைப்பாறுதலை நமக்கு கொடுக்கும் இல்லையா? ஆம், சாந்தத்தோடு மனத்தாழ்மையோடு இருக்கிற ஆசிரியர் நம்மை அழைக்கிறார். அப்படி என்றால் அவரிடத்தில் சென்று அவருக்கு முன்பாக நாம் உட்கார்ந்து அனுதினமும் கற்றுக்கொள்வது தானே சிறந்தது. நாம் எங்கே நிற்கிறோம்? யாருக்காக காத்திருக்கிறோம்? யார் வந்து நம்மை மீட்கப் போகிறார்? யார் வந்து நமக்கு உதவி செய்ய போகிறார்கள்? அவர் அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். மிக முக்கியமாக அவரிடத்தில் போகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்படுகிறது தான் குவாலிஃபிகேஷன். நாம் வருத்தப்படுகிறவர்களாய் இருப்போமானால் அழைக்கிறார், நாம் செல்ல வேண்டும். என்ன கொடுக்கிறேன் என்கிறார்? சமாதானத்தை தருகிறார். இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவரிடத்தில் சென்று நாம் கற்றுக்கொள்வோமா? பெற்றுக்கொள்வோமா? எவ்வளோ பெரிய பாக்கியம்! யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? வருத்தப்படுகிறவர்களாக இருப்போமானால் நிச்சயம் அவரிடத்தில் சென்று நம்முடைய ஆத்துமாக்களை இளைப்பாறிக்கொள்வோம். அவருடைய இளைப்பாறுதல் பெரிதாயிருக்கிறது.